அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய பெயர் எம் அல்லது கே என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் நியூமராலஜியில் இந்த 2 எழுத்துக்கள் மூலம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன? இந்த 2 எழுத்துக்கள் வைத்திருப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களும் உங்களுடைய குணங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்டமான தருணங்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எம் மற்றும் கே என்ற பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனுடைய நேம் கேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய குணாதிசயங்கள். கே நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பிளானட்டில் கோள்களை எதை குறிக்கும் அப்படின்னா சந்திரனை குறிக்கும். இருக்கிற கிரகத்தில் சந்திரன் வந்து குளிர்ச்சியான கிரகம் அப்படின்னு நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் கே என்ற பேரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகப்படியான குணம் வந்து ரொம்பவும் கூல் டைப் குளிர்ச்சியான ஒரு நபர்களாக இருப்பாங்க. குளிர்ச்சினா சில்லுன்னு இருப்பாங்கன்னு சொல்ல வரல, ரொம்பவும் ரிலாக்ஸ்டாக அமைதியாக காமாக அவங்க ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களும் பெரும்பாலும் ரொம்ப காமாக அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப பதட்டப்படாமல், ரொம்பவும் டென்ஷன் ஆகாமல், நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுவார்கள். இதுதான் கே. அண்ட் சேம் டைம் கே அப்படின்னால பெரும்பாலும் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா கிங் அப்படின்ற ஒரு லெட்டர் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லீடர்ஷிப், ஒரு வழிநடத்தும் ஒரு குணம், ஒரு தலைமை தாங்கும் குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு அவர் இருப்பார். ஒரு வீடாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து முதன்மையானவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தாய்மை உணர்வு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிற, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு தாய் என்றால் அன்பு நிறைந்தவர்கள். ஒருவரை வந்து அன்போடும் கவனமோடும் பராமரிக்கும் கவனிக்கும் தன்மை இருக்கும். இதுதான் தாய்மை உள்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தாய்மை குணம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் சிறந்தவர்களாக விளங்குவாங்க. கலை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இயல், இசை, நாடகம் சொல்லலாம், பெயிண்டிங் சொல்லலாம், கவிதை சொல்லலாம், படம் வரைத்து சொல்லலாம். ஸோ இதுபோல் விஷயங்களை வந்து அதீத ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர் இந்த துறையில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த துறையில் அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க. சினிமா நிறைய பார்ப்பாங்க, இல்லைனா சினிமா சம்மந்தமான விஷயங்கள் நிறைய நாலேஜ் இருக்கும். பாடுவாங்க, படம் வரைவாங்க, கவிதை எழுதுவாங்க. ஸோ கலைத்துறையில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதில், அதாவது ஏதாவது உதவி ஆபத்து அப்படின்னா இவங்க முன்ன நின்று தன்னை சார்ந்தவங்களுக்கு உதவி செய்வதில் வந்து ரொம்ப முதன்மையானவங்களாக இருப்பாங்க. அவங்க சகோதரியாக இருக்கலாம், இல்லை சகோதரனாக இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா முன்ன நின்று உதவி செய்வாங்க. அவங்க வந்து கேட்கணும் அப்போ தான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து முன்னாடியே உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கும். ஒரு மேன்மையான குணம், மேன்மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா சமுதாயத்தில். அதுபோல் மேன்மையான குணம் இருக்கும். எண்ணுவதை உயர்வாக எண்ண வேண்டும், செய்வதை உயர்வாக செய்ய வேண்டும். ஸோ இது போல் மேன்மையான குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். உணர்ச்சி வசப்படுவாங்க. உணர்ச்சி வசம் அப்படின்னா அதிகமாக கோவப்படுறத நான் சொல்ல வரல, கொஞ்சம் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் ஏதாவது அவங்கள சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க மனசு சங்கடப்பட்டு அதுக்காக லைட்டாக கண்ணீர் வரும். ஸோ எமோஷ்னல் கேரக்டர், லைட் ஹார்ட்டட், லிட்டில் ஹார்ட்டட் சொல்லுவாங்களா, அதுபோல் இலகின மனசு, சின்ன இதயம் அந்தளவுக்கு சொல்லலாம். ஸோ உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் ஷை டைப், வெக்கப்படுவாங்க. ஒரு 4 பேர் 20 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தருடைய தூண்டுதலோ ஒருத்தருடைய சப்போர்ட்டோ இல்லாமல் அவங்களாம் முன் வந்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் கூச்சு சுபாவமாக இருக்கும். ஸோ ஷை டைப் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை எடுத்து வழிநடத்துறதுல அதிக பொறுப்புணர்வாக இருக்கும். ஒரு நிர்வாகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிர்வாகத்தை தலை சிறந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுல இவனுடைய பங்கு அதிகமாக இருக்கும். ஸோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டும் அந்த சூழ்நிலையும் நல்ல முறையில் கொண்டு செல்வது வல்லமை இவங்களுக்கு இருக்கும். ஸோ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை இயல்பாக மாற்றிக்குவாங்க. தன் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோள் அடைவதற்கு தேவையான நல்ல ஒரு வழிமுறை, அணுகுமுறை இவங்க வச்சுருப்பாங்க. தன்னை விரும்பும் நபரையும் தான் விரும்பும் நபரையும் ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் பார்த்து கொள்வாங்க. ஒரு கேரிங் கெப்பாசிட்டி, தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் என்று சொல்லிட்டேன். ஸோ அதனால் தன்னை விரும்புபவர்களையும் தான் விரும்புபவரையும் நன்றாக பார்த்துக்கொள்வார்கள். கற்பனை, ஆராய்ச்சி, சந்தேகம் போன்ற குணங்கள் இவங்களுக்கு நிறைந்திருக்கும். பாவனை செய்வதில் திறமைசாலிகளாக இருப்பார்கள். நவரசம் சொல்லுவாங்களா, அதுபோல் அந்த விஷயங்களில் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுடைய மனசு இருக்கு இல்லையா, நடந்தது, நடக்க போகிறது, ஸோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கும் அவங்க மைண்டு. ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க மனசு.
அவங்களுடைய திங்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப இனோவேட்டிவாக, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். புது புது ஐடியாக்களை ரொம்ப புதுசாக சொல்லுவாங்க. ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கும். அது எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப கடின உழைப்பாளிங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. நல்ல உழைப்பாளி, நல்ல வேலை செய்கிறவங்க, ஓய்வின்றி வாழ்க்கையில் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவாங்க. ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவாங்க. கற்கும் திறன் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். நல்லா படிப்பாங்க. அது படித்து எந்த இடத்துல அப்ளை பண்ணால் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற அது போல் நுணுக்கமான விஷயங்களும் இவங்களுக்கு நல்லா தெரியும். யாரையும் அவ்வளோ எளிதில் நம்ப மாட்டாங்க. அதே போல் பேசும்போது ரொம்ப அளவாக சரியான அளவு தான் பேசுவாங்க. அதிகமாகவும் பேச மாட்டாங்க, கம்மியாகவும் பேச மாட்டாங்க. எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பேசுவாங்க. தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள், துணிவு அதிகம் உடையவர்கள். சில நேரங்கள் பேசும்போது கடுஞ்சொற்களை பயன்படுத்துவாங்க. அதே சமயம் கோபம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக தான் வரும். பொருளாதார விஷயத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு போதுமான அளவு செல்வம் இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதால அந்த கற்பனை திறனை வச்சு இவங்க வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றமான விஷயங்களை கற்பனை பண்ணியே உருவாக்குவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போல் தன்னோட எண்ணங்கள் கொண்டு தன் வாழ்க்கை அடையும் வல்லமை இவங்களுக்கு உண்டு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருப்பாங்க. கூல் பர்சன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நிதானமாகவும் ரிலாக்ஸாகவும் இருந்து அந்த விஷயத்தை ஜெயிச்சு காட்டுவாங்க. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். உங்கள் பெயர் எம்மில் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த எம் என்ற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பேலன்சிங், அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு தூண் போல் நடுவில் வி மாதிரி இருக்கும். ஸோ இது போல் இருக்கிறதால ஒரு பேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய நியூமராலஜி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ராகு குறிக்கும். ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருந்தாலுமே பட் இது முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியை குறிக்கிறது. எம் இது நம்ம உச்சரிக்கும் போதே 2 எழுத்து வர மாதிரி தான் உச்சரிப்போம். ஏஎம் அதான் எம். ஸோ வளர்ச்சி, விரிவாக்கம், லாங் டேர்ம். எம் என்ற எழுத்தில் பேர் உடையவர்கள் எப்பவுமே ஷார்ட் டேர்ம் எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. குறுகிய காலத்தில் எந்த ஒரு பணியும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் செய்வாங்க. எம் அப்படின்ற எழுத்தில் உங்கள் பேர் ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்பவும் விசுவாசமானவர்கள், கடின உழைப்பாளிங்க, சோம்பேறியாக இருக்கவே மாட்டாங்க, தூங்கிட்டே இருக்க மாட்டாங்க, சோம்பலாக உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. கடின உழைப்பாளி, தன் உழைப்பை முழுமையாக நம்பக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, தானம் தர்மம் இதிலலாம் ரொம்பவும் நம்பிக்கையாக இருப்பாங்க. அதிகமான தானம் தர்மம் செய்வாங்க. அறிவாளியாக இருப்பாங்க. அறிவாளியாக மட்டும் இல்லைங்க, அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. அறிவுபூர்வமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கலாம், இல்லை அறிவு சார்ந்த நபர்களோட அதிகமான நட்பு இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். அறிவு சம்பந்தமான பொருட்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அறிவு சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். தன்னை சார்ந்து இருக்கும், தன்னை சூழ்ந்து இருக்கும் எல்லாருமே அறிவு தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ராக்டிக்கல் மைண்ட், அதிகமாக ப்ராக்டிக்கல் மைண்டாக இருப்பாங்க. ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே நம்ப மாட்டாங்க, அது நடக்குமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படக்கூடிய வல்லமைங்களுக்கும் ப்ராக்டிக்கல் மைண்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை இவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க. நல்லா பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. பிளானிங் ஸ்கில் இவங்களுக்கு அபாரமாக இருக்கும். எப்பவுமே புதிய சிந்தனைகள், இனோவேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னதே சொல்லிக்கிட்டு செஞ்சதே செய்யாமல் இனோவேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்தாலுமே மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் முயற்சி செய்து அந்த செயலில் வெற்றியடையும் மனப்பான்பு இவர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் தோல்வி வரும். ஆனால் இவர்களுக்கு தோல்வி வந்தால் விடாமுயற்சியால் மீண்டும் அந்த பணியில் வெற்றி அடைவார்கள். நெவர் கிவ் அப். ஸோ நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரியம், கலாச்சாரம், பெரியவர்கள் காட்டிய வழியில் ரொம்பவும் விடாப்பிடியாக இருந்து அந்த விஷயத்தை கடைபிடிப்பாங்க. பழமொழியை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க, அதை உதாசீனப்படுத்த மாட்டாங்க, அதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இவங்க எந்த ஒரு நட்பை தொடர்ந்தாலும் சரி, அது ஒரு நீண்ட கால நட்பாகவும் நீண்ட கால தொழிலாகவும் இருக்கும். குறுகிய காலத்தில் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண மாட்டாங்க. லாங் டேர்ம் ஜேர்னியாக தான் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள் இவர்கள். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒழுக்கமாக, நேர்மையாக இருப்பாங்க. தன்னை யாராவது நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க ரொம்ப உதவி செய்வாங்க. கோபம் எல்லாருக்கும் வரும். இவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையும் ஒரு குறிப்பிட்ட விதியும் வச்சுருப்பாங்களே, அதை மீறும்போது இவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படின்றாங்க. முடிவெடுக்கும் திறன் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அந்த முடிவு பார்த்திங்கன்னா எடுத்தங்கவுத்துன்னு எடுக்க மாட்டாங்க. நல்லா தீர்க்கமாக ஆராய்ந்து அலசி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. இதனால் இவங்க சீக்கிரத்தில் யாரையும் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க.
ரொம்பவும் ரொமான்டிக்கான ஒரு பர்சன் அப்படின்றதால இவங்க அதிகமாக காதல் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லை. பார்க்க நல்லா ரொமான்டிக்காக இருப்பாங்க. அதே சமயம் ஒருத்தர் காதலிக்கணும் அப்படின்னா நல்லா யோசித்து காதலிப்பாங்க. அப்படியே காதலித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் ரொம்ப வலிமையாக இருக்கும், ரொம்ப உண்மையான காதலாக இருக்கும். கலை, இயற்கை, இது போல் பல விஷயங்களை தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக்குவாங்க. தனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்கள மீட்டு எடுத்துக்கிட்டு வருவாங்க. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் உண்டு. அதாவது முன்னோர்கள் காட்டிய வழியை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனாலே கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் உண்டு. லவ், ஃபேமிலின்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புணர்வுன்றாங்க இல்லையா, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல இவங்க தான் யோசித்து இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லவும் அந்த விஷயத்தை செய்ய முன்வரத்தும் இவங்களாக தான் இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா எம் என்ற பேரில் ஆரம்பித்தவங்க தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தலைமை தாங்கும் பண்புவாகவும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு முடிவெடுப்பார். தங்கிட்டு இருக்க மாட்டார். பணம் பிரச்சனை செலவாகுமே, ஐயோ நாம் போய் முன்னேறங்கிட்டா இன்னும் நிறைய வேலை செய்யணுமா அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு அதிகமாகவே இருக்கும். கீ பிளேயர், ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தலைமைத்துவம் பண்பு கொண்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு இருக்கும். இவங்க நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம சமாளிச்சிடலாம், இவங்க இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சோதனை வந்தாலும் அதை சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது எம் என்ற ஒரு எழுத்துடையவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய பேலன்சிங் ஸ்கில் இவருக்கு நிறையவே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லாபமும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். எம் என்ற எழுத்துடையவர்கள் நீங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு குணாதிசயங்களும் இந்த அளவுக்கு சிறப்பம்சங்களுக்கு உங்களுக்கு உண்டு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.